தோல்வியிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த சிங்காரவேலன் உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது உன் கண்ணில் பட்டுவிட்டது. அதனால் என் வாக்கினை கேட்டு நீ வந்திருக்கின்றாய். நிச்சயமாக எதை நம்பி உன் முருகன் என் வாக்கினை கேட்க வந்தாயோ அந்த அதிர்ஷ்டம் இன்று உன் இல்லத்தில் நிச்சயமாக நடக்கும். சிங்காரவேலன் மீது கொண்ட அன்பின் காரணமாக நான் சொல்கின்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என்னை தேடி வந்திருக்கின்ற என் தங்கத்திற்கு நிச்சயமாக இன்று என்னிடத்திலிருந்து வெற்றி செய்தி கிடைத்தே தீரும். உன் மனதிற்கு உறுதியான செய்தியினை இன்று உன் முருகன் சொல்ல வந்திருக்கின்றார். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்றால் அது ஒன்று இந்த சிங்காரவேலன் என்னால் நடத்தி கொடுக்கப்படும், அல்லது நீ ஏற்கனவே செய்திருக்கின்ற ஒரு முயற்சிக்கான வெற்றி உனக்கு கிடைக்கும். இந்த இரண்டில் ஒன்று நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் நடக்கும். அப்படி இல்லை என்றால் நீ செய்த முயற்சிக்கான பலன் இந்த சிங்காரவேலன் என் மூலமாக உனக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. நம்பிக்கையோடு நீ மேற்கொள்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே உன்னை நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நேரத்தில் என் குழந்தை துவண்டு போகின்றாயோ அந்த நேரத்தில் நீ நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். இதுவும் நிச்சயமாக கடந்து போகும். யார் பேச்சையும் நம்பி என் தங்கம் ஒரு நாளும் மோசம் போய்விடாதே. பேச்சு ஒருவருக்கு நன்றாக இருக்கின்றது என்பதற்காக, அவர்கள் பேசுவது உனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக அவர்களை நம்பிவிடக்கூடாது. ஏன் தெரியுமா? சிலரின் நிழலானது அவர்களின் உண்மையான அளவை விட பெரியதாக இருக்கும். அதாவது ஒருவரின் பேச்சு அதிகமாக இருக்கின்றது என்றால் முதலில் அதை நீ நிழலோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் உண்மையை விட அதிகம் என்றால் அது பொய் என்று அர்த்தம் அல்லவா? அதனால் யாரிடத்தில் என்ன பேசினாலும் என் தங்கம் சற்று புரிந்து மனதளவில் தெளிவு கொண்டு பேச வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சரித்திரம் ஒரு முறையாவது உன் பெயரை சொல்ல வேண்டும் என்றால் நீ பல முறை என்னிடம் வர வேண்டும் என்று ஒரு விஷயம் உன்னிடத்தில் சொல்லுவது என்றால் அது என்னது தெரியுமா? அந்த முயற்சி இந்த முயற்சியிடம் நீ பல முறை சென்றாயானால் சரித்திரம் நிச்சயமாக ஒரு முறையாவது உன் பெயரை சொல்லிவிடும் என்பதனை மறந்துவிடாதே. வெற்றி எப்பொழுதும் தள்ளி போகலாம், ஆனால் உன்னுடைய முயற்சி ஒரு நாளும் உனக்கு வீண் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம், நமக்கான பொறுப்புகள் என்ன என்பதனை நீ உணர்ந்தாலே போதும். வாழ்க்கையில் தெளிவும் நல்ல பெயரும் விரைவாக உனக்கு கிடைக்கும். பொறுப்புகள் இல்லாமல் தான் இங்கு நிறைய பேர் வாழ்க்கையில் தான் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்பதை தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள், உன்னுடைய வாழ்க்கையில் உறக்கம் இரக்கம் இரண்டும் அளவோடுதான் இருக்க வேண்டும். உன்னுடைய உறக்கமானது அளவுக்கு மீறி சென்றால் உன்னை சோம்பேறி என்று சொல்லிவிடுவார்கள். உன்னுடைய இரக்கம் அளவுக்கு அதிகமாக சென்றது என்றால் உன்னை ஏமாளி என்று சொல்லிவிடுவார்கள். இதனை என் தங்கம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலுமே என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை கண்டு துவண்டு போகக்கூடாது என்று இந்த சிங்காரவேலன் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. மழை என்றதும் ஓடி ஒளியும் கோழி குஞ்சல்ல நீ, மலை மேகத்தை தாண்டி பறக்கக்கூடிய கழுகு என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். உன்னையே நீ உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரும் எதையும் முன்னிடத்தில் வந்து சொல்லி கொடுப்பதில்லை. நல்ல நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லவோ விரும்புவதில்லை. நீயாகத்தான் உன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை எப்பொழுதும் மறக்காதே. இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் நீ தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது.
அது என்ன தெரியுமா? எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சரி, உன்னுடைய ரகசியங்களை மட்டும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே. நீ உன் ரகசியங்களை ஒருவரிடத்தில் பகிர்ந்து கொண்டாயானால் அந்த நொடி பொழுது நீ தெளிவு கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய ரகசியங்களை உன்னாலேயே பாதுகாக்க முடியவில்லை என்றால் வேறு யாரால் அதை பாதுகாக்க முடியும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னுடைய முதலாவது வெற்றி என்ன தெரியுமா? உன்னை முதலில் நீ ரசிக்கத் தொடங்க வேண்டும். உன்னை நீ மதிக்க வேண்டும். எப்பொழுதும் உன் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இதுதான் இந்த வாழ்க்கையின் உன்னுடைய முதலாவது வெற்றி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் துணிந்து சவாலான காரியங்களை நீ செய்வாயானால் அது உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல வெகுமதியை கொடுக்கும். அப்பொழுதுதான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. உண்மைக்கு எப்பொழுதும் நேர்மையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அது உன்னை உயர்ந்த இடத்திற்கு ஒரு நாள் அழைத்துச் சென்றுவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாம் வாழ்கின்ற வீட்டில் நாம் எத்தனை வசதியாக இருக்கின்றோம் என்பதனை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். உண்மையில் இன்று இருக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் வாழ்க்கையின் அருமை என்னவென்று புரிவதில்லை. அவரவர்கள் ஒரு சிறு பிரச்சனை வந்துவிட்டாலே குடும்பமே பிரிந்து விடக்கூடிய அளவிற்கு அதை பிரச்சனைகளாக உருவாக்கி விடுகின்றார்கள். யாருக்கும் இந்த வாழ்க்கையை சமாளித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் எல்லாமுமே மாற்றங்களை காணத் தொடங்கிவிட்டது. அப்படி ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த சிங்காரவேலன் கொடுக்கின்றான் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். சில நேரங்களில் உடைந்து போவது கூட ஒரு மாற்றத்திற்காகத்தான் என்பதனை புரிந்துகொள். நாம் உடைந்து போகின்ற நேரத்தில் நம் மனது தெளிவான ஒரு விஷயத்தை சிந்திக்கும், புதியதொரு மாற்றத்தை தேடும். நாம் வேறு எதையாவது தேர்ந்தெடுக்கலாம் என்று உனக்குள் தோன்ற வைக்கும். அப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாற்றத்தை எப்பொழுதுமே நீ ஏற்றுக்கொள்ள பழகுவதுதான் உனக்கு நல்லது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த சிங்காரவேலன் என்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு சொல்லி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய மனதிற்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றால் அது இந்த சிங்காரவேலன் உன்னை தேடி வந்ததற்கு கிடைத்த பலன் என்று உன் முருகன் நினைத்து நிச்சயமாக சந்தோஷப்படுவேன். எப்பொழுதும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுப்பதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் அதை சற்று யோசித்து முடிவெடுத்தாயானால் அந்த முடிவுகள் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த சிங்காரவேலன் நினைத்தது உன் வாழ்க்கையாக மாற என்றென்றும் நான் உன்னோடு துணையாக நிற்பேன். அதிலும் குறிப்பாக இந்த தேதியில், அதுவும் இன்று இந்த சிங்காரவேலன் வாக்கினை கேட்டிருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு இந்த சிங்காரவேலனின் அருளும் அந்த நந்தி தேவரின் அருளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். இன்று ஒரு முறையாவது மனதார என்னை நினைத்துக்கொள். உன்னுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை என்னிடம் சமர்ப்பித்து விடு. ஒரு செய்தியை நீ கேட்கும் பொழுது நிச்சயமாக இல்லை என்று அவர்களால் மறுக்க முடியாது. நிறைவேற்றி கொடுத்தே தீர வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நீ ஆசைப்பட்டது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் நடந்தால் சந்தோஷம் என்று நீ உன் மனதிற்குள் நினைத்தாயோ அதையுமே உன் வாழ்க்கையாக உன் முருகன் மாற்றிவிட வந்திருக்கின்றான் என்பது என்னாலும் உனக்கு நினைவில் இருக்கட்டும். நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக நிற்பேன். எந்த காலகட்டத்திலும் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டேன் என்பதனை புரிந்துகொள். சிங்காரவேலனுக்கு அரோகரா.